ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மீடியாவில் ரொம்பவே பரபரப்பாக பேசக்கூடிய ஒருத்தவங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு லெவலில் ரொம்ப ரொம்ப பெருமை மிக்க ஒரு ரெக்கார்ட் பண்ண ஒரு பெண்கள் இனத்துக்கே, அதாவது அவங்கள பற்றி பேசுறது, அதை நான் ஒரு பெரிய பாக்கியமாகவே ஒரு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கக்குள்ளேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு அவங்க போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு வேர்ல்டு லெவல்ல ஒரு மதிக்கத்தக்க ஒரு ரெக்கார்ட் பண்ண ஒரு பெண்மணியை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ். இன்னைக்கு பரபரப்பா இன்னி தேதிக்கு பரபரப்பா மக்களால எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ். என்ன பரபரப்பு, அவங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இது எல்லாருமே ஒரு தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். இந்த வீடியோல கூட நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போட்டுக்கோங்க. சுனிதா வில்லியம்ஸ் அவங்க வம்சாவழி நம்ம இந்தியன் அப்படிங்கிறப்ப இன்னும் நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. சுனிதா வில்லியம்ஸை பற்றி நம்ம சில தகவல்களை இப்போ நம்ம பார்க்கலாம். அவங்க பிறந்தது பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 19ஆம் தேதி 1965 வருஷத்தில் அவங்க பிறந்திருக்காங்க. அவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வம்சாவழியை சேர்ந்தவர். இதுதான் நமக்கு ரொம்ப பெருமை மிகுந்த விஷயம். அவங்க ஒரு பெண் அப்படிங்கிறதுல, பெண்ணால் என்ன சமைக்கத்தான் முடியும், சமைக்க முடியும், வேற என்ன பெண்கள் செய்ய முடியும் அப்படின்ற காலகட்டங்கள்லாம் தாண்டி இன்னைக்கு ஆணுக்கு நிகர பெண் பெரிய லெவல்ல சாதனை படைச்சி ஒரு பெண்களுக்கே ஒரு எடுத்துக்காட்டா அவங்க இன்னைக்கு வரலாற்றுல இடம் பெற்றுறாங்க அப்படின்னாக்கா நானும் ஒரு பெண் அப்படிங்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. சுனிதா வில்லியம்ஸ் இவரோட தந்தை பாத்தீங்கன்னாக்கா, தந்தையோட பெயர் தீபக் வில்லியம்ஸ். இவர் இந்தியா வம்சாவழியை சேர்ந்தவர். அவங்க அம்மா பாத்தீங்கன்னாக்கா ஸ்லோவேனியா நாட்டை சேர்ந்தவங்க, போனி வில்லியம்ஸ்ன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு மகளாக பிறந்தவர் தான் சுனிதா வில்லியம்ஸ். இவங்க படிச்சது பாத்தீங்கன்னா MITல பொறியியல்ல பட்டம் பெற்றவர். 1987 கடற்படையிலையும் இணைஞ்சிருக்கிறாரு, அமெரிக்க கடற்படையில இணைஞ்சிருக்கிறாரு. 1993 பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் பைலட்டராகவும் பணியாற்றி இருக்கிறாரு. 2000 ஆண்டுல பாத்தீங்கன்னாக்கா அவர் கடற்படையில உள்ள இராணுவத்துல பணியாற்றுறதுக்கும் ஆர்வம் படைச்சு அதுலேயும் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவருடைய அந்த சாதனை அந்த துறையில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பல சாதனைகளையும் படைச்சிருக்கிறாங்க. கூடவே ஒர்க் பண்ணின அந்த இராணுவ பைலட் இருக்காரு இல்லைங்களா, அவங்கள லவ் பண்ணி அவங்க மேரேஜும் பண்ணியிருக்காங்க. ஆனால் குழந்தைகள் கிடையாது அவங்களுக்கு. அவங்க குழந்தை இல்லாத ஒரு காரணத்தினால பெட் அனிமல்னு சொல்லுவாங்க இல்லையா, டாக், அதை அவங்களுடைய குழந்தையா எடுத்து வளர்த்துருக்குறாங்க. ஸோ ஸ்பேஸ்ல இருந்து அந்த தன்னுடைய குழந்தைங்களுக்காக அவங்க ஒரு மெசேஜையும் அனுப்பியிருக்கிறாங்க. அதை இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்குது. அது என்ன மெசேஜ் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோல சொல்றேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. முதல் முறையா பாத்தீங்கன்னாக்கா சுனிதா வில்லியம்ஸ் 2006ஆம் வருடம் விண்வெளிக்கு போயிருக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 50 மணி நேரத்துக்கு மேலே அவங்க ஸ்பேஸில் நடந்து அந்த சாதனையை படைச்சிருக்கிறாங்க. ஸோ 2வது முறை பயணம் போனது பார்த்தீங்கன்னாக்கா 2012 போயிருக்கிறாங்க. 2012 போயிட்டு 165 நாள் ஸ்பேஸில் இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் அதிகமான நாட்கள் ஒரு பெண் ஸ்பேஸில் இருந்தது அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா 2024, அதாவது போன வருடம் போயிருக்கிறாங்க. அதுதான் 9 டேஸ்ல வரலான்னு சொல்லிட்டு போனவங்க தான் 9 மந்த்துக்கு மேலே ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு சுனிதா வில்லியம்ஸ் ஆளா இருக்கிறாங்க. 2000ஆவது ஆண்டுல நாசா விண்வெளி பயிற்சியிலையும் ஈடுபட்டாரு. கடற்படையில உள்ள நாசா அந்த இதுல இணைஞ்சதுனால அவருக்கு விண்வெளி போகக்கூடிய ஒரு ஸ்பேஸுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு வந்துச்சு 2006ஆம் ஆண்டுல. 2006ஆம் ஆண்டுல முதல்ல அவங்க சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு போனாங்க. அப்போ 50 மணி நேரத்துக்கு மேல அவங்க ஸ்பேஸ்ல நடந்து ஒரு பெண் ஸ்பேஸ்ல அதிக நேரம் நடந்ததற்கான ஒரு சாதனையை சுனிதா வில்லியம்ஸ் ரெக்கார்ட் பிரேக் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா 2012 மறுபடியும் விண்வெளிக்கு போனாங்க. அதுலதான் பாத்தீங்கன்னாக்கா 165 நாள் ஸ்பேஸ்ல தங்கி ஆராய்ச்சியில ஈடுபட்டாங்க. அதுதான் ஒரு பெண் விண்வெளியில அதிக நாட்கள் தங்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டையும் அவங்க பிரேக் பண்ணாங்க.
அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா 2024, அதாவது போன வருடம் அவங்க வந்து விண்வெளிக்கு போயிருக்கிறாங்க. ஸோ 9 டேஸ்ல ரிட்டர்ன் ஆகக்கூடிய ஒரு கமிட்மெண்டான ஒரு ப்ரோக்ராம்ல தான் அவங்க ஸ்பேஸ்க்கு போனாங்க. ஆனா 9 மந்த்துக்கு மேல ஆனதுனால இன்னமும் வர முடியாம அங்க சிக்கிக்கிட்டு இருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ். ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்டதற்கு சுனிதா வில்லியம்ஸ் வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்னை விட்டு எங்கும் சென்று விடாதீர்கள், நான் விரைவில் வந்து விடுவேன், நாம் மறுபடியும் நம்ம குடும்பத்தோட சேர்ந்து நம்ம அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்கா பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்பவே நான் கேட்டோன்னே எனக்கே வந்துட்டு அப்படியே கண்ணீர் மல்க ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பெட்டு எடுத்து வளர்க்குறாங்கல்ல, அதுக்கு தான் இந்த பதிலை சொல்லியிருக்கிறாங்க, தன்னோட குடும்பத்தாருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த நாசுக்கான பதில் வந்து தன்னுடைய கவலைகள் எவ்வளோ இருந்தாலும் அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எவ்வளோ ஒரு மோட்டிவேட்டான பதிலை வந்து தன்னோட குடும்பத்துக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்கள இந்த வேர்ல்டு மக்கள் ஃபுல்லாக வரவேற்க ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து பயங்கரமான கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனும் இருக்குது அப்படின்றதையும் ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ராக்கெட் வந்து இன்னைக்கு தான் கிளம்புது. 12ஆம் தேதி போயிட்டு 16ஆம் தேதி சுனிதா வில்லியம்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது போகிறது ப்ராப்ளம் இல்லை, போயிட்டு அந்த ராக்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகிறப்ப அந்த கிராவிட்டியிலேருந்து உங்களுக்கு அந்த பூமியோட அந்த கிராவிட்டி வர்றதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹீட்டான ஒரு 1500 வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஹீட்டை வந்து அந்த ராக்கெட் வந்து தாங்கிக்கக்கூடிய அந்த சக்தியில தான் அது வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வரக்குள்ள அது வந்து ரொம்ப சேஃபாக அவங்க வரணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள ஒரு சுச்சுவேஷனு. உலக மக்கள் எல்லாருமே இந்த வீடியோவில் நான் வந்து இந்த வீடியோ போட்டதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக மக்கள் எல்லாருமே சுனிதா வில்லியம்ஸ்க்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்க நல்ல விதமாக பூமியை வந்து அடையணும், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து ப்ரே பண்ணிக்கலாம். எல்லாருமே ஆழ் மனசுல சுனிதா வில்லியம்ஸ் நம்ம நாட்டுக்குன்னு இல்லை, வேர்ல்டு லெவலில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல தகவல்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உயிரையும் பெருசாக நினைக்காம மக்களுக்காக அவங்க வந்து ஸ்பேஸில் இவ்வளோ நாள் தங்கி என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் நம்ம மனசுக்குள்ளே நினச்சி பாருங்க. ஸோ அவங்களுக்காக அவங்க நல்லபடியாக நம்ம பூமியை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு போங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.